போர்ட்டர் வந்து ஆன்லைன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்களன்னா காலையில் 8:45 ஆன் பண்ணிட்டோம். ட்ரிப்பு வந்தால் கிளம்ப வேண்டியதான். நான் ரெடியாக இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், ஒரு 1 ஹவர் பார்த்துட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே வெளியில் போயிடணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. ஸ்கோர் கம்மியாக இருக்குது, 55 தான் இருக்குது. லாகின் ஹவர்ஸு 9 ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது, 21 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 நாள் லீவ் போட்டேன். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி லாகின் பண்ணிடணும். இந்த ஸ்கோர் கூட பார்த்திங்களன்னா அதிகமாக பண்ணிக்கணும், இல்லைன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடும். எதனாலன்னா கஸ்டமர் ஒரு வேளை கேன்சல் பண்ணால் கூட நமக்கு தான் குறைக்கிறாங்க, அதுதான் தொல்லையாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சண்டே ஓட்டி ஆகணும். இந்த 2 நாளுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா 10 செகண்ட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் ரொம்ப கஷ்டமாயிடும், ஓட்டவே முடியாது. ஏன்னா இப்போது 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்தாவே ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 செகண்டு கழிச்சு வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணவே முடியாது. இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் 0 பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 0 பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டாண்டே ட்ரிப்பு வந்துச்சு. ஆவடியில் இருந்து வேளச்சேரி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேளச்சேரி பிக்கப் லொக்கேஷன் கூட 2 கிலோமீட்டர் தான் காட்டுது, நம்மளுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஒரு நாள் வீட்டாண்டே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் அதை ஆன் பண்ணணும். காலையில் ஆன் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ரிப்பு கிடைக்கும். பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம். 2 கிலோமீட்டர் தான் காட்டுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம். கஸ்டமர்கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்டீல் கேட் எடுத்து போகணுன்னு சொன்னாங்க. பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டான் பாருங்கள். இந்த ரைட் சைடில் தான் இருக்குது கடை. அந்த கடை தான், அந்த ஸ்டீல் டைப்பில் இருக்க அந்த கடை தான். கஸ்டமர்கிட்ட சொல்லி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு வேளை லேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வெயிட்டிங் அப்போ தான் வரும். மெட்டீரியல் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சொன்னார் கஸ்டமரு. பார்த்திங்களன்னா ஒரே ஒரு கேட்டு பரவாயில்ல. இன்றைக்கி காட்டுற பாருங்கள், கஸ்டமர் எடுத்து வர்றாரு. அந்த கேட்டு தான் லோட் பண்ணி கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கேட்டு, ஒரு போஸ்ட் மட்டும்தான். நம்ம லொக்கேஷன் போட்டிக்கலாம். வேளச்சேரினா 30 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 32 கிலோமீட்டர் வருது ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி போயிடலாம். ஆனால் வேளச்சேரி வந்து ட்ரிப்புக்கு வந்து கொஞ்சம் மோசமான இடம் தான். ஒரு வாட்டி ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக அங்கே உக்காந்து இருக்கிறேன், ட்ரிப்பு வராமல் வந்துருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்க நம்ம லக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஓட்டி தான் ஆகணும். ஸ்கோருக்கு இல்லை, இதில் ஏதாவது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இன்னும் அதில் வேறு குறைஞ்சிடும். அங்கே வேளச்சேரியில் வந்து கொஞ்சம் ட்ரிப்பு கம்மியாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். அவங்க கஸ்டமருக்கு சொன்னாங்க, ஆள் யாருமே இல்லை, இறக்கி வச்சுட்டுங்க, நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு நான் கேட்கல, ஏன்னா ஒரு சின்ன கேட்னால நம்ம இவ்வளோ வேணும்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் அதிகமான பொருள் இருந்ததுன்னா ஹெல்ப்பர் கணக்கு கேட்டு வாங்கிடுவேன் நான். இது கம்மியான பொருள் தான், ஒரே ஒரு கேட்னால சரி அவங்க எவ்வளோ கொடுக்கலாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடு எல்லோ கலர் வீடுன்னு சொன்னாங்க, இந்த லெஃப்ட் சைடு வருது அந்த வீடு தான். இந்த எல்லோ கலர் வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஓரமாக நிறுத்திக்கலாம் நம்ம, அப்போ தான் மெட்டீரியல் இறக்க முடியும். கஸ்டமர் இங்கே கிடையாது, அவங்க இறக்கி வச்சுடுங்கன்னு சொன்னாங்க. அமௌண்ட்டு கூகுள் பேயில், அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கூகுள் பேயில் அனுப்பிடுறேன்னாங்க. இந்த ட்ரிப் அமௌண்ட் பார்த்திங்களன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு தான்.
முதல் ட்ரிப்பு வந்து வெயிட்டிங்கில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லேட் ஆகாது இந்த ட்ரிப்பு. போன உடனே இறக்க வேண்டியது தான். இருந்தாலும் நம்ம வெயிட்டிங்கில் போடுறது நல்லது. அந்த பொருளை இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட பிடிக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை, நம்ம இறக்கிடலாம். இறக்கி உள்ளே வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட்டும் போட்டாங்க. ட்ரிப்பு எண்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர்கிட்ட நான் எதுவும் கேட்கல. அவங்களே எவ்வளோ போடுங்க மேடம்னு சொன்னேன். அவங்க வந்து 150 ருபீஸ் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம கேட்காம இருக்கிறது நல்லதாக போச்சு. ஏன்னா நான் கேட்டிருந்தால் 100 ருபீஸ் தான் கேட்டிருப்பேன். அவங்களா போட்டதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ட்ரிப்பு எண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டும் கொடுத்துடலாம். எப்பவும் போல் தான் 5 ஸ்டாரு. இந்த ஒரு ட்ரிப்பு ஓட்டினதுனால ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். பாருங்கள், ஆன்லைனில் பேமெண்ட்டு ஆட் ஆகிடுச்சு. வேலெட்டில் நம்மளுக்கு மைனஸில் இருந்தது, இப்போ பாருங்கள் ப்ளஸில் வந்துச்சு. ஆன்லைன் பேமெண்ட்னால நம்ம செக் பண்ணிக்கணும் எதுவும் ட்ரிப்பு ஓட்டின உடனே. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப்பு வருதான்ட்டு. இப்போ இங்கே வெயிட்டிங்கில்வே இருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போட முடியல என்னால். இந்த நடுவில் ஒரு ட்ரிப்பு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே ட்ரிப்பு கேன்சல் பண்ணிட்டாங்க கஸ்டமரு. நம்ம கஸ்டமருக்கு இது கூட பண்ணல, கால் கூட பண்ணல, அதுக்குள்ளே கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கோர் கூட குறைஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வேணுமென்ட்டு செக் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாருங்கள், 55 இருக்குது. நான் இப்போது தள்ளி அது வந்து உடனே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ட்ரிப்பு ஓட்டினா காட்டாது. இங்கே பாருங்கள், 50க்கு வந்துச்சு ஸ்கோரு. இப்போது 15% எடுக்கணும் இன்றைக்கி. ரொம்ப இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி குறைச்சிட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு, சின்ன ட்ரிப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 346 ருபீஸ் தான் காட்டுது ட்ரிப் அமௌண்ட்டு. பாருங்கள், வேலைச்சேரி தான் இது கூட. மடிப்பாக்கம்னா பக்கத்தில் தான் வருது. நீங்கள் பார்த்தீங்களன்னா பிக்கப் லொக்கேஷன் வந்து 1.8 கிலோமீட்டர் தான் காட்டுது. பரவாயில்ல, போயிடலாம் நம்ம. அங்கே என்ன மெட்டீரியல்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட சொல்லி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன மெட்டீரியல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த பாக்ஸில் இந்த நேம் போர்டு மாதிரி இருக்குது, அதுதான் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. கொஞ்சம் நேரம் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றுறாங்க அவங்க. ஏற்றிட்டு வந்துட்டு சைலண்ட்டாக நின்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு முருங்கை செடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை செடி ஃபுல்லாக காயாக இருக்குது. இவங்க கட் பண்ணுறாங்க இல்லைன்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ட்ரிப்பு தான் இது. இப்போ தான் லோட் பண்ணி முடித்தாங்க. லொக்கேஷன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஓகே, போயிடலாம். ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் ட்ரிப்பு வெயிட்டிங்கில் போட்டிடலாம். ஆனால் அங்கே 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இங்கே வெயிட்டிங்கில் போட்டால் தான் நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பைசா கிடைக்கும். பார்க்கலாம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இறக்குனே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. 1 hour ஆகிடுவாங்க மொத்தத்தில். இது வெயிட்டிங் எதுவுமே வராது. 350 ரூபாய் ட்ரிப்பு. ரொம்ப கஷ்டம்தான். அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுலான்ட்டு சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். அதுக்குள்ள சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட அவங்க இறக்கிடுவாங்க. நம்ம அதுக்குள்ள இந்த மாதிரி எப்பாவது நேரம் கிடைக்கும் போது தான் சாப்பிட முடியுது. நான் வந்து சாப்பிட்டே முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இறக்குனே இருக்காங்க. வண்டி ஃபுல்லாக ஏற்றிருந்தாங்க, இப்போ தான் இறக்கி முடிச்சாங்க. பாருங்கள், ட்ரிப் அமௌண்ட்டு 346 ருபீஸ் வந்துச்சு.
சின்ன ட்ரிப்புன்னு சொன்னேன். அவர் 50 ருபீஸ் டிப்ஸ் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ட்ரிப்புக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஸ்டார் ரேட்டிங் கூட 50 தான் இருக்குது. ஏன்னா அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனதுனால நம்மளுக்கு ரொம்ப இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாயிடுது ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டரில் நம்ம சொல்லவும் முடிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், அந்த தள்ளிவிட்டால் தான் நம்மளுக்கு காட்டும். பரவாயில்ல, 60 வந்துட்டு இருக்குது. இன்னும் 5% எடுக்கணும், பார்க்கலாம். ட்ரிப்பு பார்த்தீங்களன்னா வேளச்சேரியில் தான் முடிஞ்சது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண, ட்ரிப்பு வரவே இல்லை. மெதுவாக மூவ் பண்ணி கிண்டி வரும் வந்து இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ரொம்ப லேட் பண்ணுறாங்க, வரவே மாட்டேங்குது. ஆர்டரு ஒருவேளை ரேட்டிங் வச்சு கொடுக்குறாங்களா என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸ்கோர் வச்சு கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணிட்டேன். இனி இன்னைக்கு வந்து இதுக்கு மேலே சவாரி வரலான்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அது ஒரு 1000 ருபீஸ் மட்டும்தான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது ஒரு 500 இல்லை ஒரு 1000 ருபீஸ் வர்ற மாதிரி ஏதாவது ட்ரிப் வந்ததுன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. வேற இடத்துக்கு போயிடுறோம் ட்ரிப்பு வரோன்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த சரௌண்டில் போய் ட்ரிப்பு பிக்கப் போகிற மாதிரி வரும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாம் என்னான்ட்டு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் ட்ரிப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு பார்த்தீங்களன்னா இங்கே கிண்டி கிட்டே இருந்து முகிலுவாக்கம் வந்திருக்கு. ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 423 ருபீஸ் காட்டுது. கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு சொன்னாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு தான் புக் பண்ணியிருக்காரு. பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம். லொக்கேஷன் போட்டால் 4.4 கிலோமீட்டர் காட்டுது. லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களன்னா நம்ம இங்கே ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிட்டர்ன் வர வச்சுடுவாங்கன்ட்டு. இங்கே 1 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு தான் அங்கே கிண்டி பக்கம் போனோம். மறுபடியும் இந்த பக்கமே வர மாதிரி வந்துச்சு. பாருங்க, லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க லொக்கேஷனு. கஸ்டமர் கிட்ட பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வெயிட்டிங்கில் போட்டிக்கலாம். ஆனால் சில நேரம் சின்ன ட்ரிப்பில் தான் ரொம்ப லேட் பண்ணிவிடுவாங்க. 2 போர்டு தான் ஏற்றினாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இறக்கும் போது காட்டுறேன். இப்போது எடுக்கல அந்த வீடியோ. லொக்கேஷன் போட்டால் 7.4 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் போயிடலாம். லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இறக்கி வச்சிட்டோம். வண்டி வந்து எம்டி பண்ணிக்கலாம். வெற்றிகரமாக இறக்கி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம் ஸ்கோர் எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிப்பும் என் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், கேஷ் கலெக்ட் பண்ணதுனால. தொண்டை கரகரப்பாக இருக்குது கொஞ்சம், அதனால தான் அந்த இது வருது. பார்த்தோம்னா ட்ரிப்பு என் பண்ணிடலாம். கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டும் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்கோர் காட்டுறேன். இந்த பழைய ஸ்கோரு அந்த வேளச்சேரி பக்கத்தில் ஓட்டணும் இல்லைங்களா, அதனால் 63 வந்து இருந்தது. தள்ளிவிட்டால் தான் அந்த நம்மளுக்கு அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுற பாருங்க, 66 வந்துச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக வந்திருக்கு. பரவாயில்ல. மறுபடியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் ட்ரிப்பு வரவே இல்லை. இது ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், அந்த சவாரி தான் எடுத்து போயின்னு இருக்கிறேன். கஸ்டமர் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. லொக்கேஷன் போட்டு போயிடலாம். 32 கிலோமீட்டர் காட்டுது. 1100 ருபீஸ்னா 32 கிலோமீட்டருக்கு பரவாயில்ல தான். ஆனால் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றது தான் ரொம்ப தூரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, போரூர் கிட்ட இருந்து இது கிட்ட வருது, ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட வருது. அந்த சவாரி தான் எடுத்து போயின்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ஸ்ரீபெரும்புத்தூர்னா அவுட்டர்ல தான் சொல்றாரு அவரு. நைட் டைம்ல அங்க மறுபடியும் சவாரி வராது, எம்டியா தான் வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு.
அதனால தான் சரி ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 500 கிடைச்சதுன்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி தான் எடுத்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நல்ல சவாரி ஓடி இருந்ததுன்னா இந்த சவாரி எடுத்திருக்க மாட்டேன். வேற வழி இல்லாம எடுத்துட்டு போயின்னு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கூட வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி ஆண்ட இங்கே ஒரு 20 மினிட்ஸ் மேலே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க கஸ்டமரு. அவர் எங்கோ வெளியிலேருந்து வந்தார். பாருங்கள், அந்த பசங்க தான் இறக்குறாங்க. இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்டாங்க. இங்கேருந்து வீட்டுக்கு காட்டுறேன் பாருங்கள். லொக்கேஷன் போட்டு காமிக்கிறேன். இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 500 தான் மீதி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்பில் 1100 வாங்கினதில். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு 1450 வரும் சம்பாதிச்சிருக்கிறோம். அப்புறம் ட்ரிப்ஸு பார்த்திங்கன்னா 200 வாங்கியிருக்கிறோம், கஸ்டமர் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த ட்ரிப்பு வந்து 1100 ருபீஸ், டோட்டலாக 2750 ருபீஸ் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடது. பரவாயில்ல தான், ஆனால் கிலோமீட்டர் தான் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் ஓடி இருக்குது. ஒரு நாளில் அந்த மாதிரி தான் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 145 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கோர் பார்த்திங்கன்னா 66 பார்டர் பாஸ் தான் பண்ணியிருக்கிறோம். எப்படியோ ஸ்கோர் எடுத்தாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்கோரை எடுக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 66% தான் வந்திருக்கு. இந்த ஸ்கோரை எடுக்கலைன்னா அடுத்த வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஏன்னா 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு ட்ரிப்பு வந்து இருக்கும். ஓட்டவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இருந்தே ட்ரிப்பு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கோர் இல்லைன்னா கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. நம்ம ரொம்ப கம்மியாக ஏர்னிங்ஸ் பண்ண மாதிரி வரும். சில இடத்துல அப்படியே நின்றுட்டு வீட்டுக்கு வர மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.